அதுல இருந்துலாம் விலகி இருக்கிறதுக்கு தான் மாணவர்கள்ட்ட இது பண்ணக்கூடியவன். தமிழனாக ஒன்றுபடணும். அந்த வகையில் ராஜாவுக்கு நான் திராவிடனாக ஒன்றுபடணும்னு சொல்லலை, தமிழனாக ஒன்றுபடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து இது பண்ணுவேன், பேசுவேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த மாதிரி கேட்டதாக நினைவில்லை அப்படின்னு தான் அவரும் சொல்றாரு. அதாவது என்னன்னா அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் சொல்லலைன்றத சொல்லலை, நான் இதை கேட்டேன் இந்த வகையில் இதை கேட்கலங்க அப்படின்னு. இப்போ நான் வந்து நீங்கள் சின்ன இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா இந்த கேள்வியை கேட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சின்ன கேள்வி கேட்கலன்னா கேட்கலன்னு சொல்ல போகிறேன். ஆனால் வந்து 2 பேருமே சகோதரி பாரதி பாஸ்கரும் ராஜா அவர்களுடைய விளக்கங்கள் 2லையுமே வந்து நினைவு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய காணொலி பார்த்த பிறகு அந்த பதிவை எழுதிய கார்த்திகேயன் என்பவர் மறுபடியும் 2 பதிவு எழுதியிருக்கிறார். அந்த 2 பதிவுகளையும் நேரடியாக மீண்டும் குற்றம் சொல்கிறார். அந்த முதல் பதிவில் ராஜா அவர்கள் முதலில் 2 சகோதரிகளிடம், அதாவது வந்து மற்ற இரு பெண்களிடம் கேட்டார், என்ன ஆளுங்க என்னங்கெல்லாம் கேட்டுட்டு அதன் பிறகு 3வதாக சகோதரியிடம் கேட்டார். அதில் தான் வந்து இவர் அதுக்கு பதில் சொல்லலைங்கிற போது வேற என்ன ஆளுங்கன்னு கேட்டாருங்கிற நேரடி குற்றச்சாட்டு ராஜா அவர்கள் மீது வைக்கிறார். இது அது ராஜா அவர்கள் இந்த பொருளை கேட்டாங்களா இல்லையா, இப்போ ராஜா அவர்களுமே வந்து கேட்டதாக மறுக்கவே இல்லை, நினைவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை பதத்தை பயன்படுத்துகிறாங்க. இவங்கெல்லாம் பட்டிமன்றத்தில் பேசக்கூடியவங்க, வார்த்தைகளில் இருக்கிற அரசியல் நுணுக்கத்தை நன்கு அறிந்தவர்கள். அதனால் வந்து கேட்டதாக நினைவில்லை அப்படிங்கிற வார்த்தைகளில் அவங்க கடந்து போகிறாங்க. அந்த வார்த்தைகளில் ஏதோ ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய சகோதரர் அந்த பிரச்சனைக்குள்ள பதிவுக்குரிய அந்த நபர் கார்த்திகேயன்கிறவர் மீண்டும் 2 பதிவுகள் எழுதியிருக்கிறார். அதில் வந்து ராஜா அவர்கள் அந்த அமைப்பினரிடம் தொடர்பு கொண்டு அந்த சகோதரியிடம் பேசி சமாதானத்துக்கு முயற்சி செய்ததாகவும் அந்த மாதிரியான சில தகவல்கள்லாம் சொல்றாங்க. என்னுடைய தங்கையின் நலன் கருதி இதுவே கடைசி பதிவாக இருக்கட்டும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரெஷர் ஆகுதுல்ல. ராஜா அவர்கள் வந்து பொதுத்தளத்தில் நன்கு அறியப்பட்டவர், இன்னொன்று எல்லாரும் சேர்ந்து விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் வருது. இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு பாரு, இது இதெல்லாம் ஒரு விஷயமாங்க, அவர் ஏதோ கேட்டார், பெரியவர் கேட்டார், சொல்ல விருப்பம் இல்லைன்னு போக வேண்டியது தானே. இதை போய் ஒருத்தர்கிட்ட சொல்லி, தம்பிகிட்ட அண்ணன்ட்ட சொல்லி அதை எழுதி இப்படி ஒரு இது பண்ணாங்களே, இந்த மாதிரி நம்ம அமைப்பு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க இப்படி நம்ம வந்து டேமேஜ் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி அவங்க அமைப்புக்குள்ளேயோ இல்லை அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற அமெரிக்க வாழ் தமிழர்கள் வந்து 4 விதமாக பேசியிருப்பாங்கல்ல. அதன் பிறகு இப்போ இறுதியாக இந்த நிகழ்ச்சி நம்ம இதை பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பதிவு எழுதியிருக்காரு. இப்போ எல்லாரும் வந்து ராஜாவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு கிளம்பிட்டாங்க. இது அவதூறுலாம் கிடையாது, நேரடியாக வந்து இதுதான் நடந்தது அப்படிங்கிற பொருளில் அவர் வந்து குற்றம் சாட்டுகிறார். அப்போ இதை பார்க்கும்போது ராஜா அவர்கள் கேட்டார் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய இது இருக்குது.